ஃபர்ஸ்ட் இத பார்த்தீங்களா? நெறைய பேர் இத பார்த்திருப்பீங்க. இருந்தாலும் என்ன நினைச்சு நான் சொல்றேன். என்னப்பா பீலே, மரடோனா அந்த லிஸ்ட்ல நம்ம மெஸ்ஸிய சேர்த்துடலாமா? அப்படின்னு சொல்லி இவரு கேட்பாரு. அதுக்கு ராய்கேன்னு சொல்லியிருப்பாரு. அவரு மெஸ்ஸி வந்து ரொனால்டோக்கு பின்னாடி தான் அப்படின்ற மாதிரி சொல்லி அப்போ ஒரு நக்கல் சிரிப்பு சிரிச்சிருப்பாங்க பாருங்க. அப்படியே பார்க்கறதுக்கே ஒரு வெறுப்பாகுது. ஏன் அப்படி சொல்றேன்னா, ரொனால்டோட எக்ஸ் டீம்மேட்ஸ் இவங்களே இந்த மாதிரி அவரை தெரிஞ்சு ஏன் இவங்க இந்த மாதிரி சொல்றாங்க? அவரோட மைண்ட் செட் எப்படி இருக்கும்? எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. இந்த 2 டிகேடா 41 வயசு ஆகுது அவருக்கு. 2 டிகேடா அவரு இவ்வளவு நாள் கோட் லெவல் அந்த கோட் பீக்ல இருக்காரு. அவரோட சும்மா இருக்காரா என்ன? ஒர்க் எத்திக்ஸ், அப்புறம் அவரோட ட்ரைனிங் டிசிப்ளின், அப்புறம் வேற மெயினா சொல்லணும்னா என்ன தெரியுமா? அவரோட மைண்ட் செட் தான். இந்த ஏன் மைண்ட் செட் சொல்லணும்னா, மைண்ட் செட் தான் நம்மளால நம்ம சரி காலையில ஏந்துக்கணும். அந்த மைண்ட் செட் இல்லாம ஒண்ணுமே நடக்காது. இவ்வளோ அளவுக்கு அவர் கோட்டா இருக்காரு, எல்லாம் இருக்காருன்னா சும்மா சாதாரணமா வந்து இல்லை. அவரு இவ்வளோ நாளா டாப்ல இருக்கிறதுனா ஈஸி நினைச்சிருக்காங்க. அதெல்லாம் ஈஸியே இல்லை. கேட்டு பாருங்க, எத்தனை பிரைம் பிளேயர்லாம் நீங்க எவ்வளோ பிளேயர் சொல்லலாம். நெய்மார், அசார்டு, எவ்வளோ பிளேயர் இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. டாப் என்னதான் உங்க ஸ்கில் எல்லாமே இருந்தாலும் இந்த மாதிரி டாப்ல இருந்திருக்காங்களா? இருந்திருக்க மாட்டாங்க. இந்த மெஸ்ஸி வர்சஸ் ரொனால்டோ டிபேட் முடியவே முடியாது. பாட்டு போயினே தான் இருக்கும். முன்னாடிலாம் ரொனால்டோ வந்து மெஸ்ஸியை விட மெஸ்ஸியெல்லாம் கலாச்சிருந்தாங்களே. ரொனால்டோ பூட்டே மெஸ்ஸியை விட அதிக ட்ராஃபி வச்சிருக்கு அந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. இப்போ ஆனால் அவர் வந்து ரிட்டையர் ஆகிட்டார். அதுக்கப்புறம் கலாச்சிட்டு அதுக்கப்புறம் ரிட்டையர் ஆகிட்டதுக்கப்புறம் வர்றாரு. வந்ததுக்கப்புறம் என்ன வந்ததுக்கப்புறம் இந்த கோப்பா அமெரிக்கா, வேர்ல்டு கப் அதெல்லாம் ஜெயிக்கிறாரு. ஜெயிச்சதுக்கப்புறம் இதே இவர் வந்து போர்ச்சுகல் விளையாடுனாருன்னா எத்தனை வாட்டி ரிட்டையர் ஆயிருப்பாரு? சொல்லவே முடியாது அவர் எத்தனை வாட்டி ரிட்டையர் ஆயிருப்பாரு. இன்னைக்கு என்ன ஒரு வருத்தம்னா, இன்டர்நேஷனல் கேம்ஸ்லாம் இருக்குல்ல, ரொனால்டோ தான் எல்லா ஸ்டாட்ஸும் வச்சிருக்காரு. இன்டர்நேஷனல் இந்த மோஸ்ட் கோல் பை மென்ஸ் ஃபுட்பால் 146 கோல், மோஸ்ட் அப்பியரன்ஸ் 233, அப்புறம் FIFA 6 டிஃப்ரெண்ட் வேர்ல்ட் கப் இன் FIFAல கோல் அடிச்சது யாருன்னா நம்ம ரொனால்டோ தான். 6 டிஃப்ரெண்ட் வேர்ல்ட் கப்ல அடிச்சிருக்காரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா 900+ கோல்ஸ், ஃபர்ஸ்ட் பிளேயர் டு டச் தட். அப்புறம் 1000 கோல் நோக்கி போயின்னு இருக்காரு. நீங்க நினைப்பீங்க இந்த 1000 கோலுக்கும் இப்போ நீங்க 1000 கோல் ஸ்கோர் பண்ணுவார் கன்ஃபார்மா. அந்த 1000 கோலுக்கும் நம்ம கிட்ட வீடியோ ரெக்கார்டு இருக்கு. ஆனா சில பேர் சொல்லியிருக்காங்க, அந்த பீலே ரெக்கார்ட்லாம் பாத்தீங்கன்னா நாங்க இவ்வளோ ஒரு ரெக்கார்டை பீட் பண்ணா மெஸ்ஸி ரெக்கார்ட் பீட் பண்ணாரு அந்த சிங்கிள் கிளப் கோலை, டக்குன்னு இந்த கோல்லாம் சொல்றாங்க. அதான் ரெக்கார்ட்லேயே இல்லை. அவங்க என்ன வேணா சொல்லிக்கலாம். ஆனா வீடியோ ரெக்கார்டோட ரொனால்டோட கோல்ஸ் தான் இருக்கு. எல்லாருக்கும் யார் வேணா கோட்டா இருக்கலாம். ஒருத்தர் மெஸ்ஸி கோட்டா இருக்கலாம், ஒருத்தர் ரொனால்டோ கோட்டா இருக்கலாம், யார் வேணா கோட்டா இருக்கலாம். யாரையும் ஒருத்தர் வந்து இந்த மாதிரி கலாய்ச்சி அவரை ரொம்ப தரகுறவா பேசுறாங்களே. இந்த மாதிரி கலாய்க்கிறனால அவர் இவ்வளவு டாப்ல இருக்கிறாரு. இன்னும் மேல போவாரு. 6 கோல் நோக்கி ஒரு அடுத்த வேர்ல்டு கப் விளையாடுவாருன்னு நினைக்கிறேன். அவர் பையன் கூட சேர்ந்து இப்போ ஒரு போட்டோலாம் போட்டிருக்காரு. அவர் பையன் கூட விளையாடுறதா ஒரு பெரிய கனவு. ஸோ வேர்ல்டு கப் போய் இவங்க சேர்ந்துலாம்னா நல்லா தான் இருக்கும். அது இன்னும் 4 வருஷம் இருக்கு. 4 வருஷத்துல ரொனால்டோ ஜூனியர் என்ன பண்ணுவாரு, ரொனால்டோ என்ன பண்ண போறாரு, யாருக்கு என்னன்னு தெரியாது.